الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் பூரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு தினத்திலே நாம் எல்லாம் அந்த ஏக இறைவனின் அருளை பெறுவதற்காக அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே இங்கே நாம் வீற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த யௌமுல் ஜும்ஆவினுடைய முதல் உரையிலே நான் தேர்வு செய்த தலைப்பு என்னவென்று சொன்னால், சொர்க்கத்தை அடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களித்த சொர்க்கத்தை அடைய நாம் கொள்கையை சரி செய்வோம் என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை இந்த ஜும்மாவிலே சொல்வதற்கு விரும்புகின்றேன். சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் கொள்கை சரியாக இருக்க வேண்டும். இது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. கொள்கைன்னா என்ன அப்படின்னு பார்க்கிறோம். இந்த உலகத்தில் கொள்கை இல்லாதவன் எவனுமே இருக்க முடியாது. இந்த உலகத்தில் கொள்கை இல்லாதவனை பார்க்க முடியுமா என்று சொன்னால் எல்லாத்தையும் கொள்கை இருக்கும். அந்த கொள்கையில் எந்த கொள்கை சத்திய கொள்கை, எந்த கொள்கை அசத்திய கொள்கை, எந்த கொள்கையை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான், எந்த கொள்கையை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினால் அதற்கு மறுமையில் கூலி வழங்கப்படும் என்று நாம அப்படிப்பட்ட ஒரு அளவுகோலை, நம்ம ஒரு தேடலை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டும். நம்ம தேட வேண்டிய ரொம்ப காலங்கள் ஒதுக்கி, நேரங்கள் ஒதுக்கி, வருட கணக்காக கொள்கையை ஆய்வு செய்வதற்காக நாட்களை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாமிய மார்க்க நமக்கு தந்த கொள்கை ஒரு நொடியில தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கொள்கை. திருமறை குர்ஆன கையில் எடுத்தீர்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய கொள்கை உங்களுக்கு தெரிந்துடும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். நபிகள் நாயகம் அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன், அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளுமே இல்லை. கல்லு, மண்ணு, கற்சிலைகள், சூரியன், சந்திரன், கண்ணில் பார்க்கப்பட்டது, பார்க்கப்படாதது, கற்பனை, கனவில் வந்தது, இது எந்த பொருளும் இறைவனாக முடியாது. படைத்தவன் மட்டும்தான் இறைவன். படைப்பினங்கள் இறைவனாக முடியாது என்பது இஸ்லாமிய கொள்கை. முஹம்மது ரசூலுல்லாஹ் இரண்டாவது கொள்கை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று முஸ்லீமா இருந்து நான் சாட்சி சொல்கிறேன். நபி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்தான், இறுதி தூதர், காத்தமு நபி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொள்வது இஸ்லாமிய கொள்கை. அந்த கொள்கையை நோக்கி பயணிக்கின்றோமா என்பதை பார்க்கணும். கொள்கை இல்லாத நல்ல கொள்கை, வழிகட்ட கொள்கை, இதில் எல்லா பாயிண்ட்டையும் கொள்கை இருக்குது. அரசியல்வாதியை எடுத்துக்கிட்டேன்னு வைங்க, நாளுக்கு நாள் கொள்கை மாறும். இன்றைக்கு ஒரு கொள்கையில் இருப்பான்,
நாளைக்கு மற்றொரு கொள்கையில இருப்பான், நாளை கழிச்சு இன்னொரு கொள்கையில இருப்பான். இப்படி பார்க்கிறோம். யாரை ஒரு ஆன்மீகவாதி, இஸ்லாம் அல்லாத ஒரு ஆன்மீகவாதி எடுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. இன்றைக்கு ஒரு கொள்கையில இருப்பான், நாளைக்கு ஒரு கொள்கையில இருப்பான். காசுக்கு தக்கவாறு கொள்கையை வளைப்பான். அவனுக்கு ஆதாயம் கிடைக்கும் போது அந்த கொள்கையை சரிகாணுவான். அவனுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, ஆதாயம் இல்லை என்று சொன்னால் எந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ணானோ அந்த கொள்கை சரியில்லாத கொள்கை, வழிகட்ட கொள்கை என்று சொல்லுவான். இப்படி பார்க்கிறோம். அதுபோல ஒரு வியாபாரி இடத்துல கொள்கை இருக்கிறது. கொடுத்தல் வாங்க கடை வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்டையும் கொள்கை இருக்கிறது. அது ஒரு வகையான கொள்கை, ஒரு வியாபாரிச கொள்கை. இப்படி பல்வேறு வகையான கொள்கை. அவனுக்கு ஆதாயம் கிடைக்கும் பொழுது அந்த பொருள் ஆகாமன்னு சொல்லுவான். இவனுக்கு டேஞ்சர் ஆகும் பொழுது இது ஹலாலாக்க பொருளே ஹராமோ, இது ஹலாலாக்கப்பட்ட பொருளோ இது சரியில்லைங்க, அவர் செத்து போன ஆட்டா இருக்கிறாரு, செத்து போன கோடியை இருக்கிறாரு, என்னத்தையா சொல்லுவான் அந்த பொருள் தரமற்ற பொருள். இப்படி எல்லாவற்றையும் கொள்கை இருக்கிறது. ஆனால் தூய்மையான கொள்கை யார்கிட்ட இருக்கிறது சிந்தித்து பாருங்கள். இப்படி பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தான் கொள்கை இருக்கிறது. எல்லா வகை எந்த பணம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஆம்பளைகிட்ட கொள்கை இருக்குது, ஒரு பெண்கள்கிட்ட கொள்கை இருக்கிறது. இந்த கொள்கை என்பது பாசிச கொள்கைன்னு வச்சிருக்கிறாங்க, RSS சித்தாந்தம் அப்படின்ட்டு. சங் பரிவார கொள்கை, எல்லா மக்களையும் குண்டு குவிக்கணும், நம்ம அந்த அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனர்கள், உயர் ஜாதிகள் மட்டும்தான் இந்திய தேசத்தில் வாழணும் என்ற ஒரு அசத்திய கொள்கையில் இருக்கிறானா இல்லையா? இப்படி கொள்கைகளை பொறுத்தவரை பல்வேறு கொள்கைகள் இருக்கிறது. இதை இஸ்லாம் காட்டக்கூடிய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால், இஸ்லாத்தை தவிர உள்ள எல்லா கொள்கைகளும் வழிகட்ட கொள்கைகள் என்பதை நீங்கள் ஆணித்தரமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த கொள்கை இருக்கிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட கொள்கை, இந்த கொள்கையில இருந்து இந்த கொள்கை சரியாக இருந்தால் தான் நாம சொர்க்கத்தை பெற முடியும். இந்த கொள்கையில கோட்டை விட்டுட்டோம்னு சொன்னா எல்லாமே கோட்டை தான். எல்லாம் நம்ம இந்த கொள்கையில வழிதவறி போய்விட்டோம் என்று சொன்னான். அல்லாஹ் தான் காட்டும் வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், கடவுள், ஒரே இறைவன், ஒரே கடவுள் முடிவெடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த அல்லாஹ் சொன்ன மாதிரி நடக்கிறீங்களா? முகமது நபி தான் அல்லாஹ்வுடைய தூதர். இருந்து பல தூதர்கள் வந்தார்கள். ஆதம் நபியில இருந்து அந்த தூதர்களையும் நம்பினோம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பினோம். இது தூதராக நம்பி எந்த தூதரிடத்து இஸ்லாமிய கொள்கை என்ன? எவ்வளவோ தூதர்கள் வருகை தந்தார்கள். கதையில சொல்லுவாங்க, சும்மா அந்த சுன்ன ஜமாத்துகள்னா 1,24,000 நபிமார்கள் இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. எவ்வளவோ வரையறுக்க முடியாத அல்லாஹ் நாடிய அளவுக்கு இந்த பூமிக்கு இறை தூதர்கள் வந்தார்கள். தௌஹீதை, ஏகத்துவ எழுச்சியை சொன்னார்கள். பல தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். இன்னைக்கு அடங்கல. திருமுறை குர்ஆன்ல 25 நபிமார்கள் உள்ளடக்கிறான். அல்லாஹ்வுடைய வேதமான திருமுறை குர்ஆனை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 25 நபிமார்களை பட்டியல் போடுறான். அதை தாண்டிய பல நபிமார்கள் எண்ணிக்கையை அடங்காதவர்கள் ஒவ்வொரு ஊர்களையும் அந்தந்த சமுதாயத்திலையும் அந்த சமுதாயம், ஒவ்வொரு சமுதாயமும் அவரவர் பேசுகிறாங்கள லாங்குவேஜ், அந்த மொழியிலேயே இறை தூதர்களை அனுப்பினோம். அந்த இறை தூதர்கள் தௌஹீதை சொன்னார்கள். அதனால கடும் எதிர்ப்புக்கு ஆளாக்கப்பட்டார்கள். யாரால? வழிகட்ட கொள்கையில் உள்ளவனால, அசத்திய கொள்கைவாதிகளால் அடி, ஊர் நீக்கம், கொலை, இப்படிலாம் நபிமார்களை சித்திரவதைப்படுத்தினாங்க. நபிமார்களை ஏற்றுக்கொண்டவர்களையும் என்ன செஞ்சாங்க? அந்த அல்லாஹ்வை தவிர இறைவன் இல்லை என்று சொல்லி இந்த கொள்கையில உறுதியாக இருந்தவர்களையும் அந்த நபிமார்களையும் சித்திரவதை கொலை செய்தார்கள். இதுல நம்ம என்ன இஸ்லாமிய கொள்கை என்ன? எவ்வளவோ இறை தூதர்கள் வந்தார்கள். எந்த இறை தூதர்களுக்கு மத்தியில் நாங்கள் வேற்றுமை காட்ட மாட்டோம். நம்ம எப்படி இருக்கனே, எல்லாத்துக்கும் ஒரு அந்தஸ்து தான். ஆதம் நபிக்கு என்ன அந்தஸ்து கொடுத்தோமோ அதான் மூசாவுக்கு கொடுப்போம். மூசாவுக்கு என்ன அந்தஸ்தை கொடுத்தோமோ அதுதான் ஈசாவுக்கு கொடுப்போம். ஈசா நபிக்கு என்ன அந்தஸ்தை கொடுத்தோமோ அதைத்தான் நாங்கள் இத்ரீஸ் நபிக்கு கொடுப்போம். இப்படின்னு சொல்லி எல்லா இறை தூதர்களுக்குமே நம்ம வேற்றுமை காட்ட மாட்டோம் என்று நமக்கு சொல்லுது. எந்த அல்லாஹ் சில சிறப்பிச்சிருப்பான். ஒரு நபியை விட ஒரு நபியை விட இன்னொரு நபி சிறப்பிச்சிருப்பான். அதற்கு நம்ம வேற்றுமை பாராட்டக்கூடாது. இது இஸ்லாமிய நிலைப்பாடு என்று புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய கொள்கையை பொறுத்தவரைக்கும் சரியா இருந்தால் தான் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான். இல்லையா அவ்வளவுதான். சொர்க்கம் எப்போ கிடைக்கும்? தூக்குன மாதிரி தந்துடுவானா? அல்லாஹ் ஒரு கடையில் சம்பாத்தியம் பண்ண போகிறோம், படுக்க போட்டு சோறு தருவானா? தரமாட்டாங்க. அவங்க வேலை பார்க்கணும். 10 மணி நேரம் 13 மணி நேரம்னு சொல்லி 8 மணி நேரம்னு சொல்லி அந்தந்த டிபார்ட்மெண்ட், அந்தந்த கடைகள், அந்த முதலாளி சொல்லக்கூடிய டைமுக்கு தக்க ஒரு வேலையை பார்த்து கடுமையான உடல் உழைப்பு செய்த பிறகுதான் ஊதியம் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த உலகம் ஒரு பரிசோதனை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீ ஹலகல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அந்த உலகம் என்பது அல்லதீ ஹலகல் மௌத, இந்த உலகத்துல நம்ம வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருப்பது.
உங்கள் அழகிய செய்யக்கூடியவர் யார், சரியான கொள்கையில பயணிக்கக்கூடியவர்கள் யார், சத்திய கொள்கையில யார் பயணிக்கிறீர்கள், யார் அசத்திய கொள்கையில பயணிக்கிறீர்கள் என்பதை உங்களை அந்த மாதிரி உரசி பார்ப்பதற்கு ஒரு சோதனை களம். இந்த சோதனை களத்தில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, தேர்ச்சி அடைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் மறுமையில சொர்க்கம். ஒரு கொள்கையை சரி பண்ணி சொர்க்கத்தை நான் தர்றாங்க அல்ல, கொள்கைக்கு எல்லாம் உத்தரவாதம் கொடுத்து விட்டான். அது மாதிரி நம்ம கொள்கையை சரியாக இருந்தோம் என்று சொன்னால் சொர்க்கத்துக்கு என் அடியானுக்கு நான் பொறுப்பேற்கிறேன், அவன் விரும்பிய சொர்க்கத்தில் போகலாம், சொர்க்கம் பல அடுக்குகளை கொண்டது என்று மார்க்க நமக்கு சொல்லுது. அவன் 100 படித்தரங்களை கொண்ட சொர்க்கம், அது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் அந்த அல்லாஹ் அந்த நடு படித்தரமாக வைத்திருக்கின்றான். அந்த மாதிரி ஒரு சொர்க்கத்தில் இருந்து இன்னொரு சொர்க்கத்தில் உள்ளவர்கள், சொர்க்கத்தில் கீழ்த்தட்டில் இருக்கிறாங்க சில மக்கள், மேல்தட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க எப்படி பார்ப்பாங்க, பூமியில் இருந்து விண்மீன்களை பார்க்குறோமா இல்லை நட்சத்திரங்களை, அவங்க எவ்வளோ கிலோமீட்டர் எத்தனை கோடி கிலோமீட்டரில் இருக்குது, அந்த மாதிரி கீழ் சொர்க்கத்தில் அவங்க தகுதிக்கு தராதாரம், வணக்க வழிபாடுகள், ஈமான், இரையச்சம், இந்த அடிப்படையில் அவங்க சொர்க்கத்தை கேட்டகிரியை பிரிக்கிறான். இந்த கீழ்த்து சொர்க்கத்தில் உள்ளவர்கள் மேல் சொர்க்கத்தில் உள்ளவர்களை பார்க்கும் பொழுது கீழே உள்ள மனிதன் நட்சத்திரங்களை, சூரியனை, அது மேலே உள்ள வனத்தில் எவ்வளோ உள்ள அலங்காரங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க, இந்த அலங்காரங்களை பார்ப்பதுக்கு அவங்க பார்ப்பாங்க, மின்னிக்கிட்டு இருக்கிறாங்க, மின்ன மாதிரி தெரியும் நட்சத்திரம் மாதிரி, அவங்களும் சொர்க்கவாதிகள். முதல் கிரேடு, அதுக்கு மேலே முதல் கிரேடு, எல்லா கிரேடையும் விட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நபிமார்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள் கொள்கையில சமரசம் செய்யாத போகக்கூடிய சொர்க்கம் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்லாஹ் சொல்றான், ஃபிர்தௌஸை கேளுங்கறான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல காரியங்களை செய்தார்களோ அத்தகையவர்கள் ஃபிர்தௌஸின் சொர்க்க சோலைகளிலே தங்குமிடங்களாக அவர்களுக்கு நாம் ஆக்கியிருக்கிறோம், அங்கு இருப்பார்கள். காலிதீன ஃபீஹா லா யதுஹூன அன்ஹா ஹிவலா. அங்கிருந்து அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த சொர்க்கத்துக்கு சென்ற நபிமார்கள், நல்லடியார்கள், உறுதியான கொள்கையில் சத்திய கொள்கையில் இருந்தவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அங்கிருந்து இடம்பெயர்வதை விரும்ப மாட்டார்கள், வேறொரு சொர்க்கத்துக்கு போங்க, அங்கே போங்கன்னு வணக்கமார்கள். எல்லாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல முதல் கிரேடு. சில விசா கொடுப்பான், உலகத்தில் உலக நாடுகள் சுத்தக்கூடிய ஒரு விசா கொடுப்பான். சில விசாக்கள் என்னன்னா குறிப்பிட்ட நாட்டை தாண்டி போக முடியாது, இந்த நாட்டோட நின்றுக்காண்டு. சில விசாக்கள்ல எல்லா நாடும் சுத்தலாம், விசா பாஸ்போர்ட் விசா இருக்கும், அந்த விசா வச்சுட்டு உலக நாடுகள்லாம் சுத்தலாம். இது உலக கணக்கில். அந்த மாதிரி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கம் யாருக்கு கிடைத்ததோ ஆம்பளை பொம்பளையில இறைச்சத்தோடு வாழ்ந்து அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்தவர்கள் கிடைத்து விட்டால் அது உலக நாடுகளில் சுத்தக்கூடிய விசா மாதிரி. சும்மா எக்ஸாம்பிள் புரிய வைப்பதற்காக எல்லா சொர்க்கத்திலையும் பயணிக்கலாம். ஆனாலும் அல்லாஹ் சொல்கிறான், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உள்ள நுழைந்தால் காலிதீன ஃபீஹா லா யபூஹூன அன்ஹா ஹிவலா. அங்கிருந்து இடம்பெயர்வதை விரும்ப மாட்டார்கள். மலக்குமார்கள் கூப்பிடுவாங்க, வானவர்கள், சொர்க்கவாதிகளை உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். சொர்க்கத்தில் சலாம் தான் அங்கே அல்லாஹ் சலாத்தை கொண்டு கண்ணியப்படுத்துவான். மலக்குமார்கள் வருவார்கள், வேற சொர்க்கத்தை பார்க்குறீங்களா, அதுங்கிற சொர்க்கத்துக்கு வரீங்களா, இந்த சொர்க்கத்துக்கு வரீங்களா, அந்த சொர்க்கத்துக்கு வரீங்களான்னு கேட்பார்கள். அல்லாஹ் நிறைய சொர்க்கத்தை வச்சுக்கிறேன், நிறைய படித்தரங்களை வச்சிருக்கிறான், எங்கேயும் போக மாட்டாங்க. இது போதுமே, எல்லாமே கிடைக்குது, நினைச்சதெல்லாம் வருது. சாப்பாடு வேணுமா வாங்கி நேரம் கொண்டு வந்து தந்துடலாம். பழங்களை, காய்கறிகளை, நான் விரும்பின நெய்ச்சோறு, மஞ்சச்சோறு என்ன கேட்குறீங்களோ எல்லாம் வந்துடும். அப்படி இங்கே சமைக்கணும், ரெடி பண்ணுவதற்கே 2-3 மணி நேரம் ஆகும். நினைத்த உடனே கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் சொர்க்கத்தில். எதை நினைக்கிறீங்க கிடைக்கும். அப்படிப்பட்ட சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னால் கொள்கையை சரி செய்யலாம். எப்படிப்பட்ட கொள்கை, இன்றைக்கு கொள்கை விஷயத்தை எப்படி இருக்கிறான் சமுதாயத்தில் இருந்துச்சு பாருங்க. இந்த கொள்கை விஷயம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 3வது அத்தியாயம் 64வது இறைவசனம், குல்யா அஹ்லல் கிதாபி தஆலு இலா கலிமத்தின் சவாயின் பைனனா பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ வலா நுஷ்ரிக பிஹி ஷைஅன் வலா யத்தகித பஅதுனா பஅதன் அர்பாப மின் தூனில்லாஹ் ஃபஇன் தவல்லவ் ஃபகூலு அஷ்ஹது பிஅன்னா முஸ்லிமூன். அல்லாஹ் சொல்கிறான், 3வது அத்தியாயத்தினுடைய 64வது இறைவசனம், வேதமுடையோரே, நாம் அல்லாஹ்வை தவிர நாம் யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளை. அவனுக்கு இணையாக எதையுமே கருதக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வை அன்றி நம்மில் ஒருவர் மற்றவரை கடவுளாக ஆக்கக்கூடாது என்ற எங்களுக்கும் உங்களுக்கும் பொதுவான கொள்கையின் பக்கம் வாருங்கள் என்று முகமது நபி அழைப்பு கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அவர்கள் புறக்கணித்தான் நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்றான் குர்ஆன்ல. அப்போ பொதுவான கொள்கை என்ன? எவ்வளவோ சூரியன் பகவான்கிறான், சந்திர பகவான்கிறான், கற்சிலைங்கிறான், அது கடவுளுங்கிறான், முக்கடவுளுக்குள்ள கிறிஸ்தவர்கள் வச்சுக்கலாம் இல்லையா, பரிசுத்த பிதா
சுதா அப்படின்னு சொல்லி சொல்றானா இல்லையா? அது முக்கடவுள் கொள்கை. இயேசுடைய அம்மா மரியமு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? அல்லாவையும் நம்புறான், மரியமையும் கடவுளுங்கிறான், ஈசாவையும் கடவுளுங்கிறான். இந்த மாதிரி கேடுகட்ட கொள்கையின் பக்கம் சென்று விடக்கூடாது என்று நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்றான். ஒரு அல்லாஹ் தான், அல்லாவை தவிர எந்த கடவுளும் இல்லை. பொதுவான கொள்கையின் பக்கம் வாருங்கள். வேதமுடையவர்கள் சொல்ல யூதர்களை அழைத்து சொல்லுங்கள் நபியே, கிறிஸ்தவர்களை அழைத்து சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி அழைத்து சொல்லும் பொழுது புறக்கணித்தார். நாங்கள் முஸ்லீம்ப்பா, நான் சொல்லி கொள்கையை சொல்லிட்டேன்ல என்று நீ இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். இந்த இஸ்லாமிய கொள்கை என்பது முக்கியமான ஒரு கொள்கை. ஆனால் சமுதாயத்தில் இஸ்லாமிய கொள்கையை இந்த அளவுக்கு விலை போட்டாங்க. அல்லாவை தேர்வு உள்ள கொள்கை. அல்லாஹ் கடவுள், மனுஷனை கடவுளாக்குறான். அல்லாஹ் நபிகள் நாயகம் அல்லாவுடைய தூதர், அல்லாவுடைய தூதர்லாம் எப்படி நம்பணும்? அல்லாஹ் நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்களோ அவர் மாதிரி உலகத்தை நடப்பேன். நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி எளிமையான திருமணத்தை முடிப்பேன். முகமது நபி சொன்ன மாதிரி திருமணத்தை எளிமையாக்குவேன். அதில் நம்ம எளிமையான திருமணங்களை செய்யுங்கள். எளிமையான பொருளாதாரத்தை குறைத்து ஆடம்பரம் இல்லாமல் திருமணம் செய்த அல்லாவுடைய அருள் இருக்கிறது. ரசூல்லா சொன்னாங்க, உங்க சொல்லியே சொல்லல, குய்பிக்கலாம் முகமது நபியுடைய சொல். அப்போ அதை மீறி என்ன செய்யணும்? ஆடம்பர திருமணங்கள், ஆகாரம், குதிரை, டான்ஸு, அது இது இப்படி எல்லாம் நடக்குதா இல்லையா? இது ரசூல்லா இது கொள்கையா? இது யூத கொள்கையா இல்லையா? இது ஆடல் பாடல் கூத்து கும்மாளத்தோடு நடத்துவது இது ரசூல்லா சொன்ன மாதிரி நடப்பேன். அப்போ எப்படி? நான் பெண் வீட்டார் இடத்துல காசு வாங்க மாட்டேன், வரதட்சணை வாங்க மாட்டேன். ஆண்களாகிய நாங்கள் திருமணம் செய்யக்கூடிய பெண்கள் கொடுத்து முடிப்போம். வாத்து விஷா சதகாத்தின் நன்மைகளா திருமணம் செய்யக்கூடிய ஆண்களை நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மனமோதி மகள் கொடுக்கிறான். இதை நபிகள் உயிர்ப்பித்தார்கள். அந்த கொள்கை தான் நம்ம இருக்கக்கூடிய ஆடம்பர திருமண கொள்கை இருக்கக்கூடாது, வட்டி வாங்காதக்கூடிய கொள்கை இஸ்லாமிய கொள்கை. வட்டி வாங்கக்கூடாது, கொலை செய்யாத, கொள்ளையடிக்காதங்கிறது இஸ்லாமிய கொள்கை. அடுத்தவனை பற்றி அவதூறு பரப்பாதன்னு மார்க்கம் சொல்லுது இஸ்லாமிய கொள்கை. அடுத்தவங்க மத்தியில் ஒரு கனிவான சொற்களை சொல்லுங்க, நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், நன்மையை தீமையை தடுங்கன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய கொள்கை. இப்படிதான் இருக்கிறான் மனுஷனை கடவுளாக்குறான். மௌலிது ஓதுறான், பார்க்குறீங்களா இல்லையா? மௌலிதுனா யார்? 200 வருஷத்துக்கு முன்னாடி எவனோ அப்பம்பேரத்துக்கு யாரோ ஒருத்தனால் எழுதப்பட்ட கிதாபு. கத்தீப் எழுதியிருப்பார், எழுதிக்க கூடும், இவர் எழுதினார், எழுதினீங்க. இது என்ன ஆபாச புத்தகம் ஒன்று தான், என்ன இருக்காது, ஆசிரியர் இருக்காது. செக்ஸிங்னு சொல்ல பாலியல் உணர்வை தூண்டக்கூடிய புத்தகத்துக்கு ஆசிரியர் போட மாட்டான். போட்டால் போலீஸ்காரன் குத்தி உள்ள வைப்பான் ஜெயிலில். தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய புத்தகங்களுக்கு என்ன இருக்காது? இது இருக்காது, ஆசிரியர் இருக்காது. அந்த மாதிரி ஆசிரியர்கள் இல்லாத ஆசிரியர்களே சமயத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க மௌலிதில். அப்போ இது எப்படி ஓத முடியுமா? சிந்திச்சு பாரு, ஓதுறாங்க மௌலிதை போய் ஓதுறாங்க. அதில் எவ்வளோ விஷயத்துக்கு இப்படி அடிகள்லாம் இருக்குது. அதே தனி டாபிக்கு. சும்மா ஒரு அப்ராட்சியம்னா விளைவிக்கிறணும். அதுக்குள்ளே போனால் அதுக்கு ஒரு ஜும்மா வேணும், ஒரு ஜும்மா உரை நிகழ்த்தணும். மௌலிது என்பது நல்லா கிணை கற்பித்தல், அல்லாஹ் ரசூலும் சொல்லாத ஒன்று எல்லாமே இணை வைப்பு, அல்லது பிதஅத் ஷிர்க்கு, அல்லது புதிய நூதன பழக்கம். ஷிர்க்கு நிரந்தர நேரத்தில் கொண்டு போய் ஷிர்க் வச்சுக்கின்னு வைங்க, அல்லாஹ்வோட இடத்துல அல்லாதவனை கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் நிரந்தர நேரம். அப்போ எந்த பொருளையும் அது போல நீங்களாம் பிதஅத்தான ஒரு காரியத்தை உருவாக்குறீங்க. அதுவும் உங்கள் விஜயத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வந்த கொள்கை. இவங்கெல்லாம் மாப்பிள்ளைக்கு தப்பி போடுறானா இல்லையா? மாப்பிள்ளை கிளப்பும் பொழுது மாப்பிள்ளைக்கு தப்பி போடுறது, பூமாலை போடுறது, அப்படி இதெல்லாம் என்ன புதிய கொள்கை? இதெல்லாம் யூத கொள்கை. அவங்க இந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. இப்படி எல்லாம் எடுத்து வச்சுப்பா. கட்டம் பாத்திய போது இஸ்லாமிய கொள்கையா? கட்டம் பாத்திய போது அது பிரமத கொள்கை. அந்த மாதிரி கூடாது. இறந்து போனவங்களுக்காக நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு தர்மம் செய்யலாம், அவங்களுக்காக துவா செய்யலாம், அவங்களுக்காக நம்ம துவா நம்மளா தொழுது அல்லாட்ட எனக்கு அப்பா அம்மா பாவத்தை மன்னிச்சு மூத்தா போயிட்டாங்க, என் அண்ணன் தம்பி பாவத்தை மன்னித்து இப்படி என்று கேட்கலாம். இது இஸ்லாமிய கொள்கை. நீங்கள் சத்தம் பார்த்து இறந்து போன வீட்டிலேயே என்ன செய்றீங்கன்னு கேட்டால், இறந்து போன வீட்டில் போய் சமயம் பண்ணி கேட்குறீங்கன்னு என்ன அர்த்தம்? 3ஆம் பாத்தியான்னு ஓதுறாங்க, 40ஆம் பாத்தியான்னு ஓதுறாங்க. அவங்களே துக்கத்தில் இருக்கிறாங்க, கவலையில் இருக்கிறாங்க, நெருக்கடியில் புருஷனை பறி கொடுத்து விட்டு மூத்தா போயிட்டாரு, அண்ணன் தம்பி மூத்தா போயிட்டாங்க, அக்கா தங்கச்சி மூத்தா போயிட்டாங்கன்ட்டு இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் நீங்கள் கட்டம் போது அதிர்ச்சி மக்கள் போகிறாங்கல்ல, கட்டம் போது அதுக்கு ஒரு 5000 ரூபா கொடுங்க, 10,000 ரூபா கொடுங்க, சின்ன கட்டம் பெரிய கட்டம்ட்டு. இதெல்லாம் யூத கொள்கை, பிரமத கொள்கை, இந்துத்துவ கொள்கை. இப்படியா இருக்க நபிகள் தான் என்ன சொன்னாங்க? அவங்களுக்காக பிரார்த்திங்க, மூத்தா போனவங்களுக்காக துவா செய்யுங்க. அல்லாஹ் மகஃபிர்லக வரஹமுஹு, அல்லாஹ் மகஃபிர்லஹ வரஹமுஹா. இறைவா, நீண்ட துவாக்கெல்லாம் இருக்குது. இறைவா, என் மூத்தா போன அந்த மையத்துக்கு நீ அருள் புரி, சுருக்கத்தை கொடு, அவன் பாவத்தை மன்னிச்சிரு என்று கேளுங்க. ஆம்பளை பொம்பளைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா?
இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கையை விட்டு இஸ்லாம் அல்லாத கொள்கையின் பக்கம் திரிய நம்ம போறோம்னு சொன்னா நம்மளை விட கை செய்த விடவரியா? அது மூலம் முஸ்லீம் தான் காட்டு முன்னாடிகளா இருக்கிறாங்க. இஸ்லாமிய வேடம் போட்டுக்கிட்டு தொப்பி, நீண்ட ஜிப்பா, நீண்ட தாடி வச்சுக்கிட்டு இப்போ என்ன செய்யறாங்க? நாங்கெல்லாம் மகான்கள், நாங்கெல்லாம் ஷேகுமார்கள், நாங்கெல்லாம் முறியது என்னடா சொல்ல வர்றான்? காலில் நக்கலம் காலம் நக்குறாங்க. வீடியோக்கள் பேஸ்புக்ல பார்த்துப்பீங்க. உட்கார்ந்து இருக்கிறான், அப்படியே காலத்துக்கு முத்தம் முடிஞ்சான், காலை நாக்க போட்டு நக்குறான். இதெல்லாம் இஸ்லாமிய கொள்கையா? வெள்ளக்கு மாத்த அடிக்கிற கொள்கையா இல்லையா அவங்கள? ஆனா பார்க்கலாம். ஆனா மக்கள் என்ன செய்யறாங்க? நன்மையை தீமையை தடுத்து பயப்படுறான். நமக்கு தேவையாங்க, நம்ம ஒதுங்கி போயிடுவோம். ஏன் ஒதுங்கனே? ஒதுங்கினா நீ முஸ்லீமா? அவன் செய்யக்கூடிய தப்பை சுத்தி காட்டணும். அவர்கள் செய்யக்கூடிய அநியாயம் மத்தி மார்க்கத்தின் பேரால் நரகத்துக்கு இழுத்து செல்றானே, இதை நம்ம சுட்டி காட்டணுமா இல்லையா? அப்ப இப்படி இது ரசூலா சொன்னாங்களா? இப்படி போறாங்க. ஷெய்கு மாதிரியே முறியுதுன்னு அவன் நம்ம ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஆகாவுன்றா நம்புறான். யாரு? ஷெய்குமார்கள் சொல்லக்கூடவன், தொப்பை உழுந்தவன், தாடி வச்சவன், நம்ம பழைய சொத்தை விட்டு ஒரு உருவாயத்தை விட்டு கடிச்சிட்டு கூட நம்ம இருப்பு சில நேரங்கள் இருந்துருவான். அவன் நிர்பந்தத்து கூட இருக்க மாட்டான். பழைய சோறு ஊத மாட்டான். ஒரு 2 நாளைக்கு ஒரு குழம்பு வச்சு சுட வச்சு சாப்பிட மாட்டான். ஒரு குழம்ப விதவிதமாக கேட்பாங்க. நாட்டுக்கு அப்படி ருசி. கொஞ்சம் பெரிய தலைவாணி வேணும். ஒரு அந்த அளவுக்கு என்ன, ஒரு 5 முழம் 6 முழம் உயரமா அந்த நீல அகலமா பெருசான தலைவாணி தான் படுப்பான். இவன் ஷேக்கு, இவன் முறியுது. இஸ்லாமிய கொள்கையா? இவன் காலை போய் நக்கிறான், இவனுக்கு காசு கொடுக்குறான், இவன் ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கும் நம்புறான். ஒரு ஷெய்கை வந்து அப்படி வீட்டுக்கு வந்து மேற்பார்வை பார்த்துட்டாருன்னா வீட்டில் வைரம் வந்து சேரும், தங்க நகை வந்துடும் அப்படின்னு நம்புறானா இல்லையா? இதெல்லாம் ஈது கிறிஸ்தவ கொள்கை. இதை முறியடிக்கணும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, இதெல்லாம் இணை வைப்பு, நிரந்தர நரகம். எல்லாம் மன்னிக்கவே மாட்டான். சில பாவத்தை இறைவனாக நான் நாடி அவங்களுக்கு மன்னிப்பேன். ஏன் என்னுடைய விதியில யாரை தலையிட முடியுங்கிறான்ல? என்னுடைய ஆதிக்கம், என்னுடைய பவர்ல யார் தலையிட முடியும்? நபிமார்கள், நல்லடியார்கள் யாரும் முடியாது. நான் சில பேரை மன்னிப்பேன், நான் நாடியவர்களை மன்னிப்பேன், நாடியவர்களை கண்டிப்பேன். ஆனால் யார் இணை கற்பித்து விட்டானோ, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவனை மன்னிக்கவே மாட்டேன். நரகத்தின் அடித்தளத்தில் இருப்பான். நரகமே அவனுக்கு இருப்பிடம். ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமா இருப்பாங்க. ஹாலிதீன ஃபீஹாங்கிற வார்த்தையானா கெட்டவனுக்கு அல்லாஹ் போடுறான். நரகத்தில் நிரந்தரமா இருப்பான்னு அல்லாஹ் போடுவான். சொர்க்கத்தை கொடுக்குறவங்களுக்கு அர்த்தம் போடுவான். ஹாலிதீன ஃபீஹா அபதா, என்றென்றுமே நிரந்தரமா இருப்பார்கள். அப்ப இந்த நம்ம கொள்கையை சரி செய்வது என்பது முக்கியமான ஒன்று. எவனுக்கு கையத்துக்கு ஆசீர்வாதம் பண்ண ஆகவனும் இருக்க முடியாது. அவனே கஷ்டப்பட்டு நம்மள்கிட்ட வர்றான். நம்மளை ஜோசியக்காரங்கிறான், சூனியக்காரங்கிறான், எல்லாம் பொய், புத்தகாட்டம், ஏமாற்று வேலை. உங்கள்கிட்ட கிளி ஜோசியம் பார்த்து என்ன செய்யறான்? உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு போறான். 50 ரூபா 100 ரூபா கொடுங்கன்ட்டு. உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஜோசியன்னு சொல்லி உங்கள்கிட்ட 100 200 ரூபா பறிக்கிறான்னா, இப்படிப்பட்ட பிச்சைக்காரன் உனக்கு எப்படி உன்னுடைய எதிர்காலத்தை கணிச்சு சொல்லுவான்? ஆகா ஒன்று இருப்பா, 30 வயசுல அப்படி இருப்பா, 50 வயசுல இப்படி இருப்பா, 60 வயசுல டாட்டா பெறல, உனக்கு ஊரே கட்டுப்பாட்டில் வந்துடும், இப்படிலாம் சொன்னானா இல்லை முட்டா போயிடுவேன். அவன் இந்த கொள்கையெல்லாம் யூத கொள்கை. இந்த கொள்கையை சரி செய்யாதவரை நரகத்துக்கு போவீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 9:40 இல்லா தன்சுரு ஃபக்கத் நஸரஹுல்லாஹ் இதா அக்ரஜஹு அல்லதீன கஃபர் ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا فأنزل الله سكينته عليه وأيده بجنود لم تروها وجعل كلمة الذين كفروا السفلى وكلمة الله هي العليا والله عزيز حكيم. 9வது அத்தியாயம் 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இவருக்கு நபிகள் நாயகமாகிய முகமது நபியாக இவருக்கு உதவி செய்யாவிட்டாலும் ஏக இறைவனை மறுப்போர் இவரை இருவரில் ஒருவராக வெளியேற்றிய பொழுதும் அவ்விருவரும் அந்த குகையிலே தங்கியிருந்த பொழுதும் நீ கவலைப்படாது. தன்னுடைய தோழத்தில் அவர் சொன்னார். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது எப்பூனு நீ சாஹிபிகி, முகமது நபி சொன்னார் தன்னுடைய தோழத்தில், இது எப்பூனு நீ சாஹிபிகி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. நீ தன் தோழர் அபூபக்கர்ட்ட சொல்றாரு. அல்லாஹ் மூணலாம் சொல்றான், தோழர் பேரை பயன்படுத்தாம அபூபக்கர். ஹதீஸ்ல வருது. அபூபக்கர்ட்ட சொல்றாங்க, அவர் பயப்படுறாரு. எதிரி மலைக்கு மேல நிற்கிறான், கீழே குடிஞ்சு பார்த்தாங்கன்னா நம்ம அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க மக்காவுக்கு. ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு. வர்ற வழியில ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான், நீங்க நபிகள் நாட்டுக்கு உதவி செய்யாவிட்டான் அல்லாஹ் நான் உதவி செய்ய வேண்டாம். அவருடைய தோழர் பயந்தார். ரசூலுல்லாஹ் பயப்படல. எப்படிப்பட்ட கொள்கை? கீழே பார்க்க மாட்டான், அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது. எதிரிகள் வர்றான், 50 பேர் 100 பேர் மேல நிற்கிறான். குனிஞ்சா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. குனிய விட மாட்டான். அல்ல இந்த இறைவனை பாதுகாப்பான், அவன் மதிய மயக்க செய்வான் சொல்ல உறுதியா இருந்தாங்கல்ல. அபூபக்கர் கூட அல்லாஹ்வுடைய குனிஞ்சு பார்த்தா வேலை முடிஞ்சவங்க தூக்கிட்டு போயிடுவாங்கல்ல.
தூக்கிட்டு போய் பழைய கொள்கையை பழைய கொள்கையை திணித்து சித்திரவதைப்படுத்துவாங்கிற மாதிரி கருத்து சொல்லும் பொழுது அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், பயப்படாதீங்க. அபூபக்கர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? இப்படி அல்லாஹ் சொல்லிட்டு ஃபன்ஸலல்லாஹு ஸகீனத்துஹு அலைஹி வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா வஜஅல கலிமத்தல்லதீன கஃபரு சுஃபலா வ கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம் வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் தனது அமைதியை, அல்லாஹ் யார் ஏகத்துவ கொள்கையில உறுதியாக இருக்கிறாங்களோ வர்றது நான் சொல்லுவதை சொல்லுவேன், சத்தியத்தை ஏவுவேன், தீமையை தடுப்பேன் இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்துக்கு அபூபக்கருக்கு சஹாபாக்களுக்கு பிறகு வரக்கூடிய மக்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். தனது அமைதியை அவன் அல்லாஹ் நபிகள் நாயகம் அவர் மீது இறக்கினான், தனது அமைதியை அவர் மீது இறக்கினான். நீங்கள் பார்க்காத படைகளின் மூலம் அவரை பலப்படுத்தினான். தன்னை மறுப்போரின் கொள்கையை தாண்டதாக ஆக்கினான். அபுஜெயல் கொள்கை, உத்துபா கொள்கை, ஷைபா கொள்கையெல்லாம் தாண்டதாக்கி விட்டான். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் உயர்ந்தவன் மிகைத்தவன் என்று. அல்லாஹ்வின் கொள்கையே உயர்ந்தது. அல்லாஹ் மிகைத்தவன் யானை மிக்கவன் என்று நபிகள் நாயகம் அவருக்கு அல்லாஹ் சொன்னான்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி அல்லாது நமக்கு உதவுவான். நபிகள் நாயகத்துக்கு உதவி அல்லாஹ் வேற, நமக்கு உதவக்கூடிய அல்லாஹ் வேலையா? எல்லாருக்கும் ஒரு அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்களை உதவி செய்வான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கொள்கையின் பாகம் இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நபிகள் நாயகம் அவர்கள், நான் வரும் பொழுது யாரு பெரிய ஜனாதிபதி சக்கரவர்த்தி அப்படிப்பட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்டாலே எதிரிகள் நடுங்குவான். ஒரு மரியாதை கண்ட பயம், ஒரு மாத தூர அளவிற்கு எதிரிகள் போயிருந்தாலும் பட்ட ராணுவத்தை கொண்டு போறாங்க. அப்படி எப்படிப்பட்ட முகர்ல போனாலும் முகமது என்ற பெயரை கேட்டால், முகம்மது என்ற பெயரை கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரை முகமது என்ற பெயரை கேட்டால் அவனுடைய உள்ளத்தில் பயத்தை எல்லாம் ஏற்படுத்தும். முகமது நபியா சொன்னதைத்தான் செய்வார், சொல்லுவதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். கரெக்டாக நடப்பாரு. அல் அமீன சாதிக் காஃபிர்கள் சொன்னாங்க இல்ல, அந்த மாதிரி ஒரு பயம் அவங்களுக்கு. எதையும் செய்வார், நல்லதை மட்டும் செய்வார் என்று ஒரு பயம் கிடந்த ஒரு பயத்தெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா உள்ளத்துல. அப்படிப்பட்ட அந்த கொள்கை நபிகள் கரெக்டாக இருந்தாங்க. எவனுக்கு பயப்படாம சொன்னாங்களா இல்லையா? அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு ரொம்ப எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 22, 23 இன்னல்லாஹ் யுத்ஹிலுல்லதீன ஆமனு وعملوا الصالحات جنات تجري من تحتها الانهار يحلون فيها من أساور من ذهب ولؤلؤا واللباسهم فيها حرير. 22வது அத்தியாயம் 23வது இறைவசனம். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தவரை அல்லாஹ் சொர்க்க சோலைகளிலே நுழையச் செய்வான். அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும், தங்க காப்புகளும் முத்தும் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். தங்க காப்புகளும் முத்துக்களும் அவங்களுக்கு அணிவிக்கப்படும். அங்கே அவர்களின் ஆடை பட்டாகும். ஆண்கள் பெண்கள் இங்கதான் ஆண்களுக்கு தங்காக தடை செய்யப்பட்டிருக்குது, பட்டாடையும் தடை செய்யப்பட்டிருக்குது. மறுமையில சொர்க்கத்தில் அல்லாஹ் எல்லாரும் கொடுப்பான். அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ் ஒரு தங்க காப்புகளும் முத்தும் அலங்காரமான பட்டுகளும் அணிவிக்கப்படும் அல்லாஹ் சொல்றானே. இது யாருக்கு? 22, 24 அல்லாஹ் சொல்கிறான், ஓ ஹுது இலா தய்யிபி மினல் கௌல் ஓ ஹுது இலா ஸராத்தில் ஹமீத். அவர்கள் தூய்மையான கொள்கைக்கு வழிகாட்டப்பட்டனர். அவர்கள் தூய்மையான கொள்கைக்கு வழிகாட்டப்பட்டனர், புகழுக்குரிய இறைவனின் பாதைக்கு வழிகாட்டப்பட்டனர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் இப்படி எல்லாம் வரிசையா சொல்றான். அது போல 12, 14, 24 அலம் தர கைஃபல் அரபல்லாஹ் மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா சாபித்தும் ஃபருஹா ஃபிஸ்ஸமா. நல்ல கொள்கைக்கு தூய்மையான ஒரு மரத்தை அல்லாஹ், நல்ல கொள்கைக்கு தூய்மையான ஒரு மரத்தை அல்லாஹ் எவ்வாறு உதாரணமாக்குகிறான் என்பதை நபியே நீர் அறியவில்லையா? அம்மரத்தின் வேர் ஆழ பதிந்து உறுதியாகவும் அதனுடைய கிளைகள் ஆகலயத்திலும் உள்ளன. துகுத்தி உக்கலா குள்ள கிதினி ரப்பியா எதிரிகுல்லாஹு அம்சால இன்னாஸ் லஅல்லஹும் தவக்கரூன். 14, 25 அல்லாஹ் சொல்றான், நமது இறைவனின் விருப்பப்படி ஒவ்வொரு நேரமும் தனது உணவை, சாப்பாட்டை, தனது உணவை அது வழங்குகிறது. மக்கள் படிப்பினை பெறுவதற்காக அவர்களுக்கு அல்லாஹ் உதாரணங்களை கூறுகிறான் என்று அல்லாஹ் சொல்றான். 14, 26 மஸலு கலிமத்தின் ஹபீசத்தின் கஷஜரத்தின் ஹபீசத்தின் ஹபீசத்தின் நிதித்துஸ்தத் மின் ஃபௌகில் அருளி மாலஹா மின் கரார். தீய கொள்கைக்கு, தீமையான வழிகட்ட கொள்கைக்கு உதாரணம் கெட்ட மரம். அது பூமியின் மேற்பரப்பிலிருந்து பிடுங்கப்பட்டுள்ளது, அது நிற்காதுன்னு அல்லாஹ் சொல்றான். நல்ல கொள்கைக்கு ஆழமான மரத்தை உதாரணப்படுத்துறான். அது தேவையான நேரங்களில் ஒவ்வொரு சீசனுக்கு சூப்பராக கனியை தரும். மாதுளம்பழம் வேணுமா, மாம்பழம் வேணுமா, என்னென்ன பழம் வேணும் உனக்கு, ஆரஞ்சு பழம் வேணுமா, புட்டு பழம் வேணுமா, எல்லாம் தரும். கெட்ட கொள்கைக்கு பூமியில மேற்பரப்புல சவுண்டு வைக்கிறாங்க வைங்க, அந்த மரம் நிற்குமா? அந்த மாதிரி பட்டு போன மரத்தையும் பூமியின் மேற்பரப்புலேயே வேறு விட்டுட்டு போகுது. தக்காளி செடினா தூக்கி பிடிக்கலாம் கையில வச்சு,
அந்த மாதிரி எல்லாம் சொல்லி காட்டினான். அவன் கெட்ட கொள்கையை உள்ளவன் நரகத்துக்கு போவான் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய கொள்கை, அல்லாஹ் மட்டும் வணங்கி ரசூலுல்லாஹ் சொன்ன வாழ்ந்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்ற கொள்கையில உறுதியாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி நிறைய செய்திருக்கு போதும் நமக்கு. ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கு போதும். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பத்ர் யுத்தத்தில் வந்துக்கிட்டு என்ன அப்படின்னு கேட்டால் அபூஜஹல், உத்பா, ஷைபா, காஃபிர்கள்லாம் கொல்லப்படுகிறார்கள். இவங்கெல்லாம் கொல்லப்பட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலாங்கிணத்தை தூக்கி போட்டுறாங்க. பாலாங்கிணத்தில் தூக்கி போட்டு யார எதிரிகளின் சடலங்களை இப்னு உமர் அறிவிக்கிறாங்க. அதிச இப்னு உமர் நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்க, பத்ரின் பொழுது நிற்கிறாங்க. எதிரிகள் அபூஜஹல், உத்பா, இறை மறுப்ப மக்கத்து காஃபிர்களை எல்லாம் குறைஷிகளை அந்த கிணற்றில தூக்கி போட்ட பிறகு ரசூலா போர் முடிஞ்ச புறம் அந்த சடலங்களை மையத்தை பார்த்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த 23 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவங்க நிறுவாங்கல்ல, அந்த கணக்கில் நான் எவ்வளவு நாள் உங்களுக்கு எத்தனை வருஷம் தாவா பண்ணேன் கேட்டீங்களா, சத்திய கொள்கையை சொன்ன கேட்டீங்களா, அசத்திய ஆத்து உசா மனத்துக்கு தெய்வங்களை வணங்கி நாசமாக போயிட்டீங்களப்பா. இப்போ பாருங்கன்னு சொல்ல பேசுகிறாங்க. சொன்னா உங்களுக்கு நான் சொல்லி வந்ததை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா, மையத்தை பார்த்து கேட்குறாங்க. உடனே வந்துட்டு இப்னு உமர் அப்துல்லா சொல்றாரு, இப்படி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மையத்தோடு பேசினாங்க அப்படின்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இந்த செய்தியை இப்னு உமர் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மையத்தை பார்த்து பேசினாங்களே, இந்த பாலாங்கிணத்தில் போடப்பட்ட சடலங்களை பார்த்துட்டு ஆயிஷா நபி செய்தி எடுத்துது. இப்னு உமர் இப்படி சொல்லிட்டாங்கன்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் நமக்கு வந்துக்கிட்டு 3980 3981 நபி முறையில் கிரந்தத்தில் அந்த எண்ணில் பார்க்குறோம். இப்னு உமர் சொன்ன செய்தி ஆயிஷா நாயகி கிடைக்குது. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லலையே, ஆயிஷா திருத்துறாங்க. இப்னு உமர் சொன்னது தவறாக இருக்குது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், நான் அவர்களுக்கு சொல்லி வந்த கொள்கைகள் எல்லாம் உண்மை என்று இப்போது அறிகிறார்கள். கபூரில் வருவார்கள், முங்கர் வைக்கிறேன்னா உமன் ரப்புக்கு அவங்க தீனிக்க என்ன கேட்பாங்கல்ல, உமன் ரசூலுக்கு என்ன, அப்போ நான் சொல்லி வந்த அப்புறம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நான் இதுவரை சொல்லி வந்த கொள்கையெல்லாம் இப்போ தெரியலாமே, கபூருக்கு போயிட்டான், மண்ணறைக்குள்ள உள்ள போயிட்டான், பர்சனக்கான வாழ்க்கைக்கு போயிட்டான். இப்போ நான் சொல்லி வந்த கொள்கையை முகமது சொல்லி கரெக்டாக இருக்குது, உண்மையை சொன்னார், சத்தியத்தை சொன்னார் நினைச்சிக்கல. அப்போ அதனால் வந்துக்கிட்டு இப்போ தெரியுது. இப்போதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே ஒழிய இறந்தவர்கள் கேட்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லலை. குர்ஆன் வசனத்தையுமே ஆயிஷா நாயகி ஆவணம் காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால், இறந்த நபியே, இறந்தவர்களை உங்களால் கேட்க செய்ய முடியாது என்று அல்லாஹ் 35வது அத்தியாயத்தோட 22வது வசனத்தில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இப்படி அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க என்று சொன்னால், இப்போ அல்லாஹ்வுடைய சத்திய கொள்கையில பயணிப்போம், கெட்டவனை எல்லாம் மறுமையில தண்டிப்பான், நரகத்தை கொடுப்பான், நல்லவர்களுடைய சொர்க்கத்தை கொடுப்பான். இந்த சொர்க்கத்தில் தூய்மையான கொள்கையில பயணித்து அல்லாஹ் ரசூல் வழிகாட்டிய கொள்கையில பயணித்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் தந்தருவானார் என்று சொல்லி ஜும்மாவுடைய முதல் முறையை நிறைவு செய்கிறேன். யா அய்யுஹல்லதீன முத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம இந்திய தேசத்தில் சங் பரிவாரோட இந்த ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அவனுடைய கொள்கை. வழிகட்ட கொள்கையில் உள்ள கொள்கை இஸ்லாத்தை அழிக்கணும், இஸ்லாமியர்களை அழிக்கணும், முஸ்லீம்களை கொல்லணும், கிறிஸ்தவனை கொல்லணும் அப்படின்னு பார்ப்பனர்களை தவிர மற்ற சமுதாயத்தை அழிக்கணும். அது பல வகையான திட்டங்கள் தீட்டி 100-150 வருஷமாக திட்டம் தீட்டி காய் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், வக்ஃப் வாரிய சொத்து முஸ்லீம்கள் அல்லாஹ்வுடைய உதவியால் இஸ்லாமியர்கள் இருக்கிற முஸ்லீம்களுக்கு நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் நம்முடைய அப்பம்பாட்டங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், பெரிய அளவுக்கு ஏன்னா பல ஏக்கர்களில் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து வக்ஃப் சொத்துக்களை பள்ளியாசலுக்கு மதரசாக்களுக்கு உரியது, கபர்ஸ்தானுக்கு உரியதுன்னு கொடுத்தாங்க. இந்த சொத்து வக்ஃப் வாரிய சட்டம் இதை என்ன செய்கிறாங்கன்னா, சங் பரிவார அந்த மங்கிகள் கூட்டம் இந்த RSS பாஜகவினுடைய ஆட்சியில இதை வக்ஃப் வாரிய சட்டத்திற்கு கொண்டு வந்து சில யாரை போடுறாங்க அப்படின்னு கேட்டால், முஸ்லீம் அண்ணன் எதுக்கு அவனோட உள்ள வர்றான், அவனை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள போட்டு இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்கள் ஆட்டையப்படுவதற்காக இந்த கயவர்கள் களம் இறங்கியிருக்கிறாங்க. அதை எதிர்த்து நான் பல ஜும்மாவில் பேசியிருக்கிறேன் கடலூர்லனா. அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், சும்மா இதுக்கு தகவல் விளைவிக்கிறணும். இப்படியெல்லாம் பல திட்டம் திட்டாங்கள. இன்றைக்கு இது கூடாது, தவறு. வக்ஃப் வாரிய சட்டத்தை மாற்றுவது என்பது முஸ்லீம் சொத்தை ஆட்டையப்படுவதற்காக அது மிகப்பெரிய குற்ற செயல்.
வக்ஃப் வாரிய சட்டம் மாற்றக்கூடாது என்பதற்காக ஒரு ஆப்பு சமூக வலைதளங்களில் ஒரு ஆப்பு இந்த கடைசி நாள் இன்றைக்கு அதில் நம்ம நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் என்ன செய்யணும், நண்பர் வட்டாரத்தில் கேட்டு அதை நீங்கள் வந்து இதை நீங்கள் வக்ஃப் வாரிய சட்டம் ரத்து செய், வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா பண்ணுறாங்கல்ல இதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டனத்தை பதிவு செய்யணும். அதை நீங்கள் பதிவு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவதாக என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம இதில் வந்துக்கிட்டு இது ஒரு செய்தி. ரெண்டாவது செய்தி நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் நம்முடைய கீழக்கரை மற்ற பகுதிகளில் வந்து மின்சாரங்களை அதிகமாக அமர்த்துறாங்க. இந்த அயோக்கியர்களை வந்துக்கிட்டு பெரிய ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தனிப்பட்ட லைவ்ல பேசியிருக்கிறேன். அப்போ ஆர்ப்பாட்டம் என்பது மக்களை கூட்டி வச்சு என்ன செய்வோம், நாங்கள் லட்சக்கணக்கான மக்களை கூட்டி கலெக்டர் ஆஃபீஸ் விட்டுருக்கேன்னு அறிவிப்பு செய்யலாம், தாலுகா ஆஃபீஸ் விட்டுருக்கேன், மின்சாரத்துறை ஆஃபீஸ் விட்டுருக்கேன். இது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்கிறது. என்ன வகை அப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டோம். முன்னாடியே தலைவர்களை பார்த்து பேசுவோம், இயக்க தலைவர்கள் சங்க தலைவர்கள்லாம் பார்த்து பேசி விட்டு திடீர் அட்டாக்கு யாரு கலெக்டர் ஆஃபீஸ் விட்டுருக்கேன், லட்சக்கணக்கான பேரை கூட்டுவோம், தாலுகா ஆஃபீஸ் விட்டுருக்கேன் அப்படின்னு அறிவிப்போம். அப்புறம் என்ன செய்வோம், மின்சாரத்துறை ஆஃபீஸ் விட்டுருக்கேன்ட்டு நாங்கள் லட்சக்கணக்கான 50,000 பேர் கூட்டி இப்படிலாம் விட்டுருக்கேன். நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் போலீஸ் திணறும், வேற மாவட்டத்திலிருந்து போலீஸை இறக்கணும், வேற மாநிலத்திலிருந்து போலீஸை இறக்கணும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்படி ஒரு வழிவகை இருக்கிறது. அடிக்கடி கரண்ட் போகுது, இதை சரி செய்ய வேண்டும் கீழக்கரையில் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இயற்கை சீக்கிரம் ஒன்று இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் கரண்ட் கம்பி அத்து போயிடும், என்றைக்காவது மின்சாரம் துண்டிக்கப்படும், மரம் விழுந்துடும், இதெல்லாம் வேற. அந்த பிரச்சனை இல்லை. ரெகுலராக அமர்த்துறானே இவன் என்ன செய்யணும், உடலாமல் விடக்கூடாதா, சட்ட ரீதியில் அவர்களுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்பதை முதலமைச்சர் கவனத்துக்கு, திமுக முதல்வர், தமிழக முதல்வர் கவனத்துக்கு நான் கொண்டு சொல்றேன். இது ஒன்று என்று சொல்லிக்கொண்டு அதுபோல வந்து இஸ்லாமிய சமுதாயத்தில் நிறைய நம்ம முஸ்லீம்கள் தீவிரவாதிங்கிறாங்க. கடைசியான செய்தி அப்போ என்ன அப்படின்னு கேட்டால், நம்மள இஸ்லாமியர்களா தீவிரவாதி ஜிஹாதுவாதி அப்படிங்கிற ஆப்கானிஸ்தானில் முஸ்லீம்கள் இப்படி நிறைய குழந்தைகள் இறந்து போகுது. 2023 வருஷத்துல தாலிபான்கள் ஆட்சி வந்த பிறகு சர்வதேச முடக்கம், அங்கே சாப்பாடு கொடுக்காத, பொருளாதார தடை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறானா இல்லையா. அங்கே பல குழந்தைகள் இறந்து போயிட்டு 700க்கும் 6 மாத காலத்தில் போதிய உணவு கிடைக்காமல் வறுமையில் 6 மாதங்களில் 700க்கும் மேற்பட்ட 700க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்து விட்டார்கள் என்று பிபிசியில எல்லாம் சொல்றாங்க. ஊட்டச்சத்துக்கள் இல்லை, மருத்துவமனையில் போய் கூட குழந்தையை காப்பாற்ற முடியாத அளவுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய எங்களை பார்த்து சொன்னால் சங்பரிவார் RSS கூட்டம் நாங்கள் தீவிரவாதி என்று ஜனநாயகத்தினுடைய உரிமைகளை பெறுவதற்காக உலக முஸ்லீம்களாக போராடுறாங்க. இதை உணர்ந்து என்ன இடத்துல தாலிபான்கள் மட்டுமல்ல, இஸ்ரேல் அங்கே இஸ்ரேல் நாய் அடிக்கிறாங்கல்ல, இந்த இஸ்ரேல் போய் அடிக்கக்கூடிய காசாவில் கூட நம்ம உரிமைகளை பெறுவதற்காக நம்ம போராடுறோம். எங்கள் தீவிரவாதிகள் கூடிய இந்த அயோக்கியர்களுக்கு எல்லாம் கூடிய அவர்களுக்கு எல்லாம் கடுமையான சோதனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜும்மாவுடைய 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். ஃபதுகுருனி அதுக்குருக்கும் வஷ்குருனி வலா தக்ஃபுரூன்.